விஜய் சேதுபதி சார் படத்துல நான் அறிமுகமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரும் நான் மதுரை பேசிக்கா, அவரும் ஹீஸ் ஃப்ரம் சவுத் சைடு. அது மட்டும் இல்லாம மதுரையில விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார். கார்ல போய்கிட்டு இருந்தாரு, டக்குன்னு என்ன பார்த்து காரை நிப்பாட்டிட்டாரு. இப்ப லூசுனா இப்படி இருக்க கூடாது, எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி சார் ரொம்ப கஷ்டமான ஒண்ணும் இல்ல சார். அன்னியன் படத்துல நம்ம விக்ரம் சார் பண்ணிருப்பாரு, அது எவ்வளவு கஷ்ட சீன். அது என்னோட ஓன் லாங்குவேஜ்ல திரையில ஸ்கிரீன்ல பண்ணா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒண்ணும் இல்ல. இப்ப அன்னியன் படத்துல பண்ணுவோமா? அஞ்சு கலை பண்ணதே நான் தான். அந்த வெளியே போகா பைத்தியமாவே ரொம்ப நேரம் நல்லா உட்காருது. அந்த மாதிரி சீன் இல்லாம கஷ்டமான சீனா கொடுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி குடும்பத்தோட உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட திரையரங்குகளே அலற பொதுமக்கள் கைத்தட்டோட விசில் அனல் பறக்க வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு. இப்ப எப்படி ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு, அது மாதிரி ஏஸ் படத்துல வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய டைரக்டர் ஆறுமுககுமாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சோ விஜய் சேதுபதி சார் படத்துல, அதாவது எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்காங்க, பட் அறிமுகம் விஜய் சேதுபதி சார் படத்துல நான் அறிமுகமாக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரும் நான் மதுரை பேசிக்கா, அவரும் ஹீஸ் ஃப்ரம் சவுத் சைடு. அது மட்டும் இல்லாம மதுரையில விஜய் சேதுபதி சார் பார்த்தேன் சார். கார்ல போய்கிட்டு இருந்தாரு, டக்குன்னு என்ன பார்த்து காரை நிப்பாட்டிட்டாரு. நிப்பாட்டினா நான் தான் சார் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர்னே, உங்களை தான் ஊருக்கே தெரியுமே, எதுக்கு இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் லைட்டா ஹக் பண்ணிட்டு போட்டோ எடுக்க முடியாத சிச்சுவேஷன் சார். ஏன்னா அவர் ஷூட்டிங்ல அந்த காஸ்டியூம்ல இருந்தாரு, பார்க்க முடியல. சோ விஜய் சேதுபதி சாரே பார்த்து பாராட்டுற லெவல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் படத்துல அப்பெல்லாம் எனக்கு தெரியாது சார் படத்துல நான் வரப்போறேன்னு. சோ இப்போ வந்து நம்மளோட என்ட்ரி வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம், காமெடி, ஆபாசம் இல்லாம யார் மனசையும் முன்படுத்தாம செம்மையா இருந்துச்சு சார். சூப்பர் சார். பயங்கரமான நானே எதிர்பார்க்கலாமா தலைவான்றாங்க, பொண்ணுங்க முத கொண்டு கத்துறாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், என்ட்ரி வந்த உடனே தலைவா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. பொண்ணுங்க முத கொண்டு கத்த ஆரம்பிச்சாங்க. தியேட்டருக்குள்ள என்ட்ரி ஆன உடனே ஏகப்பட்ட செல்ஃபி, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. ஏன்னா நம்மளுக்கு இது கிடைச்ச வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ரோலக்ஸ் என்ட்ரி சூர்யா சார் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி என்னோட என்ட்ரியை பார்த்துட்டு மக்கள் மனசுல ஒரு ஆழ்ந்த சந்தோஷங்கள். ஏன்னா நிறைய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் பத்திரிகையாளர்கள் தான் சார் என்னை தூக்கி விட்டு, திருப்பி சொல்றேன், தம்பியே என்னை 10 இன்டர்வியூக்கு மேல எடுத்திருப்பாரு. சோ இவங்க எல்லாரும் அவங்களே நிறைய கொரியோகிராஃப் பண்ணிருக்காங்க சார். சோ பத்திரிகையாளர்களுக்கு தான் பெரிய நன்றி. மக்கள் செல்வாக்கு, கலைத்தாயின் அருள், பத்திரிகையாளர்களின் அன்பு, இதனாலதான் நான் வந்து இந்த லெவல் வளர்ந்து வந்தது காரணம் சார். சார் இதுல வந்து ஒண்ணும் இல்ல சார், ஒரு மாசான என்ட்ரி தான் சார். என்ட்ரி தான் பண்ணிருக்காங்க. அடுத்த படங்கள டயலாக் கூட பயங்கரமா வரும் சார். அடுத்த மாசம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மாஸ் டயலாக் கூட முதல் 3 படத்துல சார் ஃபேஸ் ரிவீல் பண்றாங்க, டயலாக் இல்ல. 4வது படமும் 5வது படமும் ஒரு கேரக்டராவே மாறிட்டேன். அதுல வந்து ரொம்ப மாஸ் என்ட்ரியா இருக்கும் சார். என்ன சார் சார் ரொம்ப கஷ்டமான ஒண்ணும் இல்ல சார். அன்னியன் படத்துல நம்ம விக்ரம் சார் பண்ணிருப்பாரு, அது எவ்வளவு கஷ்ட சீன். அது என்னோட ஓன் லாங்குவேஜ்ல திரையில ஸ்கிரீன்ல பண்ணா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒண்ணும் இல்ல. இப்ப அன்னியன் படத்துல பண்ணுவோமா? அஞ்சு கலை பண்ணதே நான் தான். அந்த வெளியே போகா கண்டிப்பா சார். இது கஷ்டமான சீன் சார். ஏன் நடிப்பா இருக்கான்னு சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா இது சங்கர் சாரோட டயலாக் டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்றது கஷ்டம் சார். இதுல ரொம்ப எனர்ஜி தேவை சார். உனக்கு தைரியம் இருந்தா அந்த 5 கொலையும் இதுல ரொம்ப எனர்ஜி தேவை. பெரிய நடிகர்களே எத்தனையோ டேக் எடுத்து கஷ்டப்படுத்து பண்றத, எத்தனை ஸ்கிரீன் 1000 மைக்க கொண்டு வந்தாலும் தைரியமா நடிப்பேன் சார். சோ இந்த ஒரு திறமை, கஷ்டமான சீன்ஸை பண்ணதான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேர் கிடைச்சிச்சு. சோ வந்து பாத்தீங்கன்னா நான் நடிக்கிறது சார், பொதுவா சீன்ல நிக்கிறது, நடக்கிறது, உட்காருது, அந்த மாதிரி சீன் இல்லாம கஷ்டமான சீனா கொடுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, டக்குனு சிவாஜி கணேசன் சார் நெஞ்சொலி சோ என்ன சார். சோ இந்த மாதிரி கஷ்டமான சீன்ஸா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். நடிப்பு அசுரத்தனமான நடிப்பை கூடிய விரைவில் தமிழ் திரையுலகங்கள் பார்க்கும்.
சார் நிறைய நடிகர்களே டாப் ஸ்டார்ஸே திவாகரோட கமெண்ட் சீன் நான் போன படத்துல அவங்களே ஆசைப்படுறாங்க. சிலரை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த காலம் மாதிரி எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சு பாக்குற லெவல் நம்மளோட நடிப்பு திறமையும் நடிப்பு புலமையும் கூடிய சிறைவில் இந்த சில்வர் ஸ்கிரீன்ல வரும் சார். சார் ஆக்சுவலா நிறைய இன்டர்வியூ பண்ற சேனல்ஸ் எல்லாம் சிங்கிள் டேக்னு சொல்லி கடைசியில படத்துலயுமே சிங்கிள் டேக் ஆயிடுச்சு சார். நான் நடிச்ச 5 படங்கள்லயுமே 3 hours ஆகும் 4 hours ஆகும் ஷூட்டிங் சொன்னாங்க. என்னோட சீனை டக்குன்னு நான் போய் நடிச்சு கொடுத்து நான் பேசாம டக்குன்னு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்து ஆச்சரியப்பத்தோட பாட்டாங்க சார். அவங்க மட்டும் இல்ல சார், ஹீரோ ஹீரோயின்ஸ் நான் ஒரு லேட்டஸ்டா 5வது படம் நடிச்சேன். ஹீரோ ஹீரோயின்ஸ் போய் யாரும் செல்ஃபி எடுக்கல. நான் போனதும் அவங்களுக்கு அவ்வளவு முகமலர்ச்சி சார். பசங்க எல்லாம் அப்படி கவனிக்கிறாங்க சார். சாப்பாடு ஷூட்டிங் சாப்பாடு இருக்குல்ல, அண்ணே வாங்கண்ணே எல்லாரும் வந்தது உங்களுக்கு மேட்டர் அண்ணே, உங்களை பார்த்து நானே சந்தோஷம். ஷூட்டிங்ல அப்படி கவனிக்கிறாங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்வம் குமார் இந்த ஏஸ் பட டைரக்ஷன்லயுமே சார் டைரக்டர் அன்போட கையை கூட்டு போய் அவரோட கேரவன்ல உட்கார வச்சு அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை என்ன சாப்பிட வச்சார் சார். நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன் தான் சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட குழந்தைங்களோட ஓகேங்களா, எல்லாரும் ஃபேமிலி எந்த ஆபாசம் இல்லாம யார் மனசையும் புண்படுத்தாம ஏசுன்ற திரைப்படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். இல்ல சார் மியூசிக்ல பின்னி இருந்துட்டாங்க சார். செம்மையான மியூசிக் இல்லையா? மியூசிக்ல இருந்து படங்கள்ல இருந்து மலேசியால போய் நிறைய செலவு பண்ணி ஆக்சுவலா படமா பாக்குறப்ப ரொம்ப சார் நான் மட்டும் இல்ல பார்த்த யாருமே வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க.